உங்களுக்குள்ள மனதிற்குள்ள ஒரு சுத்தம் டாக்ஸின்ஸ் போகணும்னா பேசாமல் இருத்தல் தான். இயல்பாகவே நம்ம கோபமாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும், டென்ஷன் ஆகும்போது கதவை டம்முன்னு மூடிட்டு உள்ள படுத்துரும். ஒரு 2-3 மணி நேரம் தனிமையாக இருந்த பின்னாடி நமக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். வீட்டிலே சண்டை போட்டுக்கிட்டோம்னா என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பேசாமல் இருக்கிறாங்க. இந்த பேசாமல் இருக்கிறனால ஒரு தெளிவு கிடைச்சா அப்புறம் வந்து பேசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் மௌனமாக இருத்தல் என்பது ஒரு மருந்து. நம்ம கீப் ஆன் பேசிக்கிட்டே இருக்கிறோம், எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் 2 நாள் மௌனமாக இருங்கன்னு சொல்லி ஒரு டேக் போட்டாங்க. இது மௌனமாக போடலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே ஒரு 1000 விஷயம் பேசியிருப்போம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே பேசியிருப்போம். உனக்கு எப்படி போச்சு, உனக்கு 10 தடவையா 5 தடவையா இல்லையா? எதையாவது பேசி, நீ எந்த ஊரு, நான் எந்த ஊருன்னு எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன் பேசுகிறோம்? ஏன்னா நம்மளுக்கு பேசி பேசி பழகிட்டோம். அவ்வை பிராட்டி சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய வரம்பு என்ன? ஒருத்தன் ஞானத்தை நோக்கி போகிறான், ஞானத்தை நோக்கி பயணிக்கிறான், அவனுடைய மனம் அமைதியாக இருக்கு அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா மௌனம். சில பேர் துக்கத்தில் மைண்டு டிப்ரெஷனில் பேசாமல் இருப்பான், அது வேற. ஆனால் நீங்கள் மனம் பக்குவம் அடைய அடைய, மனம் பண்படப்பட வார்த்தைகள் குறைஞ்சிரும். சரிங்களா? அதை மௌனம் என்பது ஞானத்தின் வரம்புன்றாங்க. சிவவாக்கியர்ன்ற ஒரு சித்தர் சொல்றார், இப்போ ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் நல்லா பேசுறார், அவர் பேச்சு கேட்க ரொம்ப அழகா இருக்கு. பேசுபவன் வெள்ளி, பேசாதவன் தங்கம். அவன் நல்லா பேசுறான், அவன் வெள்ளிப்பா. இதோட ஒப்பிடுறாரு, நல்ல ஒரு வெள்ளி மாதிரி. பேசாம மௌனமா அமைதியா இருக்கான் பாருங்க, அதான் எதுவுமே தெரியாம மௌனமா இருக்குல்ல, எல்லாம் தெரிந்தும் தன்னை காட்டுக்கொள்ளாம இருக்கிறான் பாருங்க, அவன் யாருன்னு தங்கமா. பேசுபவன் விதைக்கிறான், பேசுறவன் என்ன பண்றான், அடுத்த கர்மவனைக்கு விதையை போட்டுட்டே இருக்கிறான். பேசாம இருக்கிறான் பாருங்க, அவன் அறுவடை செய்கிறான். எதை? தான் விதைத்த வினையை அறுவடை செய்து முடிச்சிடறான். காதை கொடு, வாயை கொடுக்காதே.